ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லாட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஸ்டூடியோ சீசன் 1 எபிசோடு 2 உடைய ஒப்பீனியன் தான். அண்ட் இந்த எபிசோட் 2 உடைய டைட்டில் பேர் வந்து தி ஒன்னர். அண்டு செத் ரோகன் அண்டு இவான் கோல்ட்பர்க் இவங்க தான் டைரக்ட் பண்ணது. அண்ட் இதை ரைட் பண்ணது யாருன்னா பீட்டர் ஹவுக் சம்திங் லைக் தட். ஓகே, அது ஒன்று. ஸோ இதான் இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னா, அப்சல்யூட்டாக சூப்பர்பாக அண்டு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்டலெக்சுவலான ஒரு காமெடி சட்டையர் ஒன்று பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் இந்த எபிசோடுடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டும் சாலும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ரெண்டு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டூடியோக்குள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் அதுவே ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. அண்டு சாலுடைய ப்ரைமரி கோல் வந்து என்னென்னா, மேட்டை வந்து அந்த ஸ்டூடியோக்குள்ளே அந்த அவங்க ஸ்டூடியோக்குள்ளே ஒரு ஃபிலிம் பண்ணிகிட்ருப்பாங்க, ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கை அவர் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவரை தடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் அவரோட ப்ரைமரி கோல். அந்த மேட்டு வந்து என்னென்னா, அந்த ஃபிலிம் ஸ்டூடியோவில் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம் ஒன்று ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் முன்னாடியே படிச்சிட்டாரு. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீனை அவர் கண்ணு முன்னாடியே அவர் எடுக்கணுன்ட்டு பார்க்கணுன்ட்டு அவர் ஆசை. யாரோ டைரக்ட் பண்ணுறாங்க, ஆனால் சாரா போலி அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சீன் வந்து இவர் கண்ணு முன்னாடியே பார்க்கணும். அந்த சீன் வந்து மேட் பண்ணும்போது அந்த சீனில் இப்போ மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆகி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை அச்சீவ் பண்ணதாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணுன்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுதான் கைஸ். அந்த ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த இடத்துல அவர் ப்ரெசண்ட் ஆகணுன்ட்டு அதுதான் அவரோட கோலு. அது எதுவாக இருந்தாலும் நான் இருந்தே ஆகணுன்ட்டு பிடிவாதமாக இருப்பார், குழந்த மாதிரி மேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரா போலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்குக்கு காப்பிரைட்டு வேணும். அதாவது அந்த எடுக்கிற சீனில் வந்து ஒரு சாங் ஒன்று இருக்கும், யூ காண்ட் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட். அந்த சாங்குக்கான காப்பிரைட்டு கிளைம் வந்து வேணும். அதுக்கு வந்து நிறைய பணம் செலவு பண்ணணும். ஸோ அது வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரீட்டா லீக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜெட்டில் வந்து டூரு ட்ராவல் பண்ணோம். ஸ்டூடியோ டூர் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ணோம். அது ஒரு பந்தா மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கும் போல் அந்த ஹாலிவுட் நடிகர்களுக்கு. ஸோ அதனால் வந்து மேட்டுக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு வந்து அதெல்லாம் நீ பண்ணி தரணும். பட் இது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இது ஓரியன்டாக சீன் கனெக்ஷன் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுத்துருப்பாங்க. அண்டு மேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மேட்டு மேலே இருக்கிற டிஸப்பாயின்மெண்ட்டு காமிக்கிறது, அது ஒரு அழகான ஒரு டைலாக்கு, எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ஒரு சூப்பர்வான ஒரு சீன் ஃபார்மேஷன். அண்ட் எடிட்டிங் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த எடிட்டிங் வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாட்டு தான் ஒன்று பண்ணணுன்ட்டு ஆசை. இந்த எடிட்டிங், இந்த கேமரா மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னுடைய இதில் வந்து வேறு சில கேமரா மூமெண்ட்லாம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் கைஸ். அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் டேரக்டர்லாம் மானிட்டர் பார்த்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஷார்ட்லாம் கரெக்டாக போதான்ட்டு. அந்த சமயத்தில் வந்து மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டாக குசுன்னு பேசிகிட்டு இருப்பார். அது எல்லாமே ஒரு நல்ல ஃபன்னாக இருக்கும். அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மேட் வந்து டாய்லெட் போயிட்டு வெளியில் வருவார். அந்த ஷாட் வந்து ஒரே சீக்வன்ஸாக எடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸாக, அவர் நிறைய இடத்துல டிஸ்டர்பன்ஸாக தான் இருப்பார். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சட்டையர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா மேட் வந்து ஒரு ஸ்டூடியோ ஹெட்டுனால மரியாதை கொடுப்பாங்க, மற்றபடி வரதும் இல்லை. இது எல்லாமே நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம்
எல்லாமே சூப்பராக இருக்கும். மேட்டு கீழே உலறது அது 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 சம்மந்தமாக வர சீனு எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்கும்போது ஆக்சுவலி ஃபிலிம் மேக்கிங் வந்து நம்மளும் இன்னும் நல்லா பண்ணணும், அதெல்லாமே தாட்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு தாட் வந்துச்சு இது பார்க்கும்போது. அண்டு கிரீட்டா லீவுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பர்பான ஆக்டிங். ஸோ இதான் அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று சொல்லுவாங்க, மேட் அப்படியே 2 ஹேண்டும் முன்னாடி வச்சுட்டு லுக் அட் தேர். அங்கே பார்த்திங்கன்னா கேமரா இருக்கும், கேமரா வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு நிறைய டைமிங் காமெடி அண்டு சால் கேரக்டருடைய நகைச்சுவை எல்லாமே நல்லா இருந்துச்சு. எவ்ரி கேரக்டர் அவங்க பேசின டைலாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை ஓரியன்டாக கனெக்டடாகவே இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஸோ இதான் கைஸ். ஸோ ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு, கேமரா மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த கேமரா மூமெண்ட் பற்றி ஒரு என்ன இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது பேர் என்ன, இது எப்படி பண்ணாங்கன்ட்டு ஒரு மேக்கிங் வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், ஆனால் ஃபுல்லாக பார்க்கல, தம்ப்நெயில் மட்டும்தான் பார்த்தேன். அதை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சது. இங்கே போய் செக் பண்ணிட்டு வேணால் அடுத்த தடவை நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து புக் அண்ட் அதுக்கப்புறம் ஒன்னர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு, இந்த ஃபிலிம் மேக்கிங் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஸோ இதுதான். ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங் அண்ட் சூப்பரான ஸ்க்ரீன் ரைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ் அண்ட் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் இந்த எபிசோடுடைய என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9.9 சொல்வேன் நான். அப்சல்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். சூப்பர் ஃபன்னியாக இருந்துச்சு, சட்டையர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 3:55 March 31 Monday 2025. இது வந்து நேற்று பார்த்தது. ஓகே, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்கள். தி ஸ்டூடியோ அந்த எபிசோடு இந்த சீசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு.